தமிழ் சினிமாவில் ஒரு படம் 100 கோடி கலெக்ஷன் பண்ணுதுனாவே அது மிக பெரும் விஷயமா பார்க்கப்படும். அப்படி இருந்த சூழ்நிலை இப்போ மாறி 1000 கோடி கலெக்ஷன் எப்போ தமிழ் சினிமா பண்ணும், இதை தான் பார்த்தீங்கன்னா மிக பெரும் கேள்வியாக இருந்துட்டு வருது. ஒரு காலத்தில் ஒரு சினிமாவும் தனித்தனியாக இருந்தப்ப கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணால் அந்த படம் மிக பெரும் வெற்றி படம். ஒரு 50 நாள் இல்லை 100 நாள் ஓடிச்சுன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மிக பெரும் லாபம் சம்பாதிச்ச படம் என்றெல்லாம் சொல்லப்படும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா படம் 3 நாள் 4 நாள் தான் ஓடுது. அதற்குள்ளே 400 கோடி எடுத்து ஆகணும். 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்குமா, இந்த நடிகரோட படத்தை ஓவர்டேக் பண்ணிடுச்சா, இல்லை கம்மியான ட்ரோல்களை வாங்கியிருக்கா, இதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா படம் பிளாக் பஸ்டர் ஹிட் என்றே சொல்லப்படுது. அப்படி சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்கள் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் படம் நின்று பேசினது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமூக கருத்துள்ள ஒரு படத்தில் நடிச்சிறாருன்ன உடனே மக்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் ஆர்வலோடு பார்த்தாங்க. நீட் தேர்வு மையம் வச்சு எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க, மேலும் நீட் கோச்சிங் சென்டர்ஸ் எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்குறாங்க, போலி என்கவுண்டர்ஸ் மூலமாக எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறாங்கன்றத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலமாக அருமையாக சொல்லியிருந்தார் டிஜே ஞானவேல். படம் 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படம் தான் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரிப்பு பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2ல் நடிப்பாரா, இல்லை மாரி செல்வராஜோட இயக்கத்தில் நடிப்பாரா, கேஎஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் நடிப்பாரா என பேச்சுகள் இப்போவே அடிபட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் ராஜமௌலி சொன்ன கதை என்னாச்சு? ராஜமௌலி முத்து படத்தப்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோடு இருந்தார். மேலும் சரித்திர பின்னணியில் தான் படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ மகேஷ் பாபு வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ரஜினி படத்தை ஸ்டார்ட் பண்ண முடியலையா. ஆனால் கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாராம். ஆனால் ஒரு மிக பெரும் கால் ஷீட்டை ரஜினி அவர்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ராஜமௌலி சார் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படம் எடுப்பாருன்றது தெரியும். ஷங்கர் அவர்கள் ஏற்கனவே ரஜினியை வச்சு நிறைய பிரம்மாண்டமான படங்களை கொடுத்துருந்தாலும் ராஜமௌலியோட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைவாருன்னும் போது தான் அதற்கான எதிர்பார்ப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா RRR மாதிரி ஒரு படம், பாகுபலி மாதிரி ஒரு படம் ரஜினியை வச்சு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அது சூப்பராக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஏற்கனவே கேஎஸ் ரவிக்குமார் ராணா போன்ற பிரம்மாண்ட படத்தை எடுக்க முயற்சி செய்தார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரால் எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. அந்த சாதனையை 2000 கோடி கலெக்ஷன் பண்ணும் அளவிற்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ராஜமௌலி எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்புவோம். நீங்கள் ரஜினி ராஜமௌலி காம்போ வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.